தொழில் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் இதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் 2022, 23, 24ஆம் ஆண்டுகளிலிருந்து ஆண்டிற்கு ஒருமுறை உயர்த்தப்பட்டு வரும் மின் கட்டணம் மற்றும் இதர துணை கட்டணங்களை ரத்து செய்யவில்லை என தெரிவித்தனர். இந்த ஆண்டிலும் மின் கட்டணத்தை உயர்த்திவிடக் கூடாது என கூறிய அவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் எனவும் அதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்த அனைத்து மாவட்டங்களிலும் வணிக வளாகம் அமைத்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடந்த 2022, 23, 24 என வருடம் ஒரு முறை உயர்த்தி வரும் மின் கட்டணம் மற்றும் இதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக 2020 இந்த வருடமும் மின் கட்டணம் உயர்த்திட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 3 வருடத்தில் 457 உயர்த்தப்பட்ட 35லிருந்து 160ஆக இருந்த நிலை கட்டணம் திரும்ப பெற வேண்டுகிறோம். தொழிற்சாலை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் இந்த கட்டணத்தை நாங்கள் செலுத்த வேண்டியது இருக்குது. இதை ரத்து செய்ய வேண்டி நாங்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக மின்சாரத்துறை அமைச்சர்களிடம், முதலமைச்சர்களிடம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைத்து வருகிறோம். இது செவிசாய்த்து எங்களுக்கு இந்த முறை இதை ரத்து செய்து விட வேண்டுகிறேன். ஏன்னா மற்ற மாநிலங்களில் ரொம்ப குறைவா இருக்குங்க, எங்களால் போட்டி போட முடியல. சிறு குறு நடுத்தர தொழில்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3 லட்சம் தொழில் முனைவோர்கள் பாத்தீங்கன்னா எல்டிசிடி லைன்ல தான் இருக்கிறோங்க. அதனால இதைய 160 ரூபாய் இருக்கக்கூடிய நிலை கட்டணத்தை ரத்து செய்ய இந்த தருணத்தை கேட்டுக்கிறோங்க.